வணக்கம் நண்பர்களே. யாரை தேடுகிறீர்கள்? ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலேன மரியாளும் வேறொரு மரியாளும் இயேசுவை அடக்கம் செய்த கல்லறையை பார்க்கச் சென்றார்கள். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள் என்றார். உலக மக்களின் பாவங்களை போக்கவும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கவும் இறைமகன் இயேசு மனிதனாக இவ்வுலகில் பிறந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை அனைவரும் அறிந்து கொள்ள போதித்ததும் அல்லாமல் அந்த வழியில் நடந்து காட்டியவர். ஒருவரையும் புறம்பே தள்ளாமல் வெறுத்து ஒதுக்காமல் அனைவர் மீதும் அன்பு காட்டியவர். பகைவரையும் நேசிக்க சொன்னவர். அவர்களின் நல்வாழ்க்கைக்கு இறைவனிடம் ஜெபிக்க சொன்னவர். உலக மாந்தர்கள் அனைவரும் மேன்மை அடைய கோரமான சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவர். அதுவரை மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் நேரிடும் துன்பம் தொல்லை வழிகளை அறிந்து உணர்ந்து வாழ்ந்த அவரின் மனித பிறவி சிலுவை மரணத்தோடு முற்று பெற்றது. அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் நிறைவடைந்ததும் அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தான் இறைமகன் என்பதை நிரூபித்தவர். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உலக மனிதர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அன்பு கட்டளை இட்டவர். கடைசியாக, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் உயிரோடு அனைவரின் உள்ளத்திலும் உறைந்திருந்து நல்வாழ்வை அளித்து கொண்டிருக்கிறவர். வாழ்க அவரின் ஒப்பற்ற நாமம். எல்லா மகிமையும் கனமும் அவர் ஒருவருக்கே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் ஈஸ்டர் நன்னாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். நன்றி, வணக்கம்.